வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். உங்க கரியர்ல நீங்க யோசிக்கிற விதத்தையே இது மாத்தலாம். டாபிக் என்னன்னா வேலையோட எழுதப்படாத விதிகள். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த கேள்வியை பாருங்க. இது நம்மில் பல பேர் மனசுல ஓடிட்டு இருக்கிற ஒரு கேள்விதானே. ரொம்ப நியாயமான ஒரு கவலை இது. யோசிச்சு பாருங்க. பண விஷயத்துல நம்ம சொந்தக்காரங்களையே முழுசா நம்ப முடியல. அப்படி இருக்கும்போது ஆபீஸ்ல தினமும் பாக்குற ஆனா பெருசா தெரியாத ஆளுங்களை எப்படி நம்புறது? இந்த கேள்வியில இருந்து தான் நம்மளோட இன்னை விவாதமே ஆரம்பிக்குது. சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். நம்பிக்கை, பணம் மற்றும் அந்நியர்கள். அதாவது வேலை இடத்துல இருக்கிற ரூல்ஸ் ஏன் குடும்பத்துல இருக்கிற ரூல்ஸ் மாதிரி இல்ல. நம்ம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஆபீஸ் உறவுகளை குடும்ப உறவுகள் மாதிரி பார்க்கறத முதல்ல நிறுத்தணும். அது ரெண்டும் ஒண்ணு கிடையாது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா குடும்ப உறவுகள் ரொம்ப இமோஷனல், வருஷக்கணக்கான நினைவுகள், அன்பு, சில சமயம் சண்டைகள், எதிர்பார்ப்புகள்னு அது ஒரு மாதிரி. ஆனா இன்னொரு பக்கம் ஆபீஸ் உறவுகள் அப்படி இல்ல. அது ரொம்பவே கட்டமைக்கப்பட்ட, அதாவது ஸ்ட்ரக்சர்டா இருக்கும். அது ஒரு விதமான கொடுக்கல் வாங்கல் மாதிரி தான். நீங்க ஒரு வேலை செய்றீங்க, அதுக்கு சம்பளம் வாங்குறீங்க. எல்லாத்துக்கும் ரூல்ஸ் இருக்கு, பொறுப்புகள் இருக்கு. அதனால தான் குடும்பத்துல நாம வச்சிருக்கிற நம்பிக்கையை அப்படியே கொண்டு வந்து ஆபீஸ்ல பயன்படுத்த முடியாது. அப்போ நாம நம்மகிட்டயே கேட்டுக்க வேண்டிய கேள்வியை மாத்தணும். நான் அவங்கள எப்படி நம்புறதுங்கிறது சரியான கேள்வி கிடையாது. அதுக்கு பதிலா அவங்க கூட வேலை செய்யும்போது என்ன நான் எப்படி பாதுகாத்துக்கிறது, இதுதான் சரியான கேள்வி. இது நம்பிக்கை பத்தின பிரச்சனை இல்ல, இது ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்ட்ராட்டஜி. நம்மள நாம எப்படி பாதுகாத்துக்கிறதுங்கிறது தான் முக்கியம். சரி, அப்ப நம்பிக்கையே இல்லாம எப்படி வேலை செய்யறதுன்னு நீங்க கேட்கலாம். இங்க தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. நாம மனுஷங்க மேல நம்பிக்கை வைக்கிறத விட்டுட்டு சிஸ்டம் மேல நம்பிக்கை வைக்கணும். அதாவது ஒரு அமைப்பு மேல. இதுக்கு பேர் தான் பணி நம்பிக்கை அல்லது ஒர்க்கிங் ட்ரஸ்ட். இந்த 5 ரூல்ஸையும் ஒவ்வொன்னா பார்க்கலாம். 1. ஆளை நம்பாதீங்க, சிஸ்டத்தை நம்புங்க. அதாவது எதுவா இருந்தாலும் இமெயில்ல அனுப்புங்க, டாக்குமெண்ட் பண்ணுங்க, ஆதாரம் ரொம்ப முக்கியம். 2. எடுத்த உடனே எல்லாத்தையும் நம்பிடாதீங்க, முதல்ல ரொம்ப எதையும் ஷேர் பண்ணாதீங்க, போக போக அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பாருங்க. 3. பண விஷயத்துல ரொம்ப ப்ரொஃபஷனலா இருங்க, கடன் கொடுக்கறது வாங்குறதெல்லாம் வேண்டாம், எல்லா செலவுக்கும் கணக்கு இருக்கணும். 4. வாய் சொல்ல நம்பாதீங்க, செயலை பாருங்க, அவங்க என்ன செய்யறாங்கிறதா முக்கியம். கடைசியா 5வது பாயிண்ட், ரொம்ப பர்சனல் ஃப்ரெண்ட்ஷிப்பை விட ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுத்து வேலையை முடிக்கிறதுல கவனம் செலுத்துங்க. இதுதான் அந்த பணி நம்பிக்கை. அப்போ இந்த பணி நம்பிக்கைனா சிம்பிளா என்ன? நீங்களும் உங்க கூட வேலை செய்றவங்களும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஆனா அவங்க வேலையை கரெக்டா செய்வாங்க, நீங்க உங்க வேலையை கரெக்டா செய்வீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குமே, ஒரு மரியாதை இருக்குமே. அதுதான் தெளிவான எல்லைகள், பொதுவான இலக்குகள். இதுதான் முக்கியம். சரி, இப்ப நாம ஒரு கதைக்குள்ள போக போறோம். அதாவது இந்த எழுதப்படாத விதிகளை சரியா புரிஞ்சுக்காததுனால ஒருத்தரோட கரியர் எப்படி பாதிக்கப்பட்டதுன்னு ஒரு நிஜ கதையே பார்க்க போறோம். உங்க மதிப்பு மார்க்கெட்டுக்கு தெரியாதப்போ என்ன நடக்கும்னு இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். இங்க பாருங்க, இது ஒரு 10 வருஷ கெரியர் பயணம். 2016ல மாசம் 5000 ரூபாய் சம்பளத்துல வேலைக்கு சேர்றாரு. 2 வருஷம் கழிச்சு 6000 ரூபாய் சம்பளத்துல இருந்து வேலையை விட்டு தூக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் பாருங்க, 3 வருஷம் கெரியர் கேப். 2022ல திரும்ப வேலைக்கு வர்றாரு, ஆனா சம்பளம் வெறும் 15000 தான். 10 வருஷம் கழிச்சு 2026ல 42,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. ஆனா உடல்நல பிரச்சனை, மன அழுத்தம் காரணமா அந்த வேலையும் விட்டுடுறாரு. இது எவ்வளோ கஷ்டமான ஒரு பயணம் பாருங்க. இங்க நாம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இவருக்கு திறமை இல்லைனோ இல்ல ஒரு சரியா உழைக்கலைனோ சொல்ல முடியாது. பிரச்சனை அது இல்ல. பிரச்சனை என்னன்னா, அவரோட திறமைக்கும் மார்க்கெட்ல அதுக்கு கிடைச்ச மதிப்புக்கும் நடுவுல ஒரு பெரிய கேப் விழுந்துருச்சு. இதுக்கு பேரு தான் மிஸ்அலைன்மெண்ட், அதாவது ஒரு தவறான சீரமைப்பு. சரி, இந்த மிஸ்அலைன்மெண்ட்டை எப்படி சரி பண்றது? இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு. சரியான வேலைக்கு சரியான கருவி. சில சமயம் நம்ம கிட்ட பெரிய திறமை இருக்கும், ஆனா அதுவே நமக்கு எதிரா வேலை செய்யும். அது ஏன்னு இப்ப பார்க்கலாம். இப்போ ஹல்கையும் ஆட்டமேனையும் கற்பனை பண்ணிக்கோங்க. ஹல்கிட்ட பயங்கரமான பலம் இருக்கு, ஆட்டமேன் கிட்ட துல்லியமா வேலை செய்யற சக்தி இருக்கு. இப்ப போய் ஹல்கிட்ட ஒரு ஹார்ட் சர்ஜரி பண்ண சொன்னா என்ன ஆகும்? நடக்காது இல்லையா? அதே மாதிரிதான் நம்மளோட திறமைகளும் ஒரு கருவி மாதிரிதான். தப்பான இடத்துல அதை பயன்படுத்தினா நமக்கு விரக்தி தான் மிஞ்சும். இதே விஷயத்த ஒரு டெக்னிக்கல் உதாரணத்தோட பார்க்கலாம். நம்ம வீட்ல இருக்கிற சாதா டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் வந்து ஆட்டமேன் மாதிரி. சின்ன சின்ன வேலைகளை துல்லியமா செய்யும். ஆனா பெரிய ஏஐ மாடலை ட்ரெயின் பண்ணோம்னா அதுக்கு ஹல்க் மாதிரி ஒரு ஜிபியூ சர்வர் வேணும். இன்னும் பெரிய பல டெராபைட் டேட்டாவை ப்ராசஸ் பண்ண ஒரு ஹல்க் பத்தல். ஹல்க்குங்களோட ஒரு ஆர்மியே தேவை, அதாவது ஒரு ஏஐ டேட்டா சென்டர். இப்போ புரியுதா? தப்பான வேலைக்கு தப்பான கருவியை பயன்படுத்தினா நம்ம நேரமும் வீணாகும், சக்தியும் வீணாகும், நம்ம கெரியர் வளர்ச்சியும் நின்றுடும். ஓகே, பிரச்சனை என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ சொல்யூஷனுக்கு வருவோம். நாம எப்படி நமக்கான ஆதாரத்தை உருவாக்குறது, நம்ம கரியரை எப்படி சரி செய்யறது, அந்த மிஸ்அலைன்மெண்ட்டை சரி பண்ண என்ன செய்யணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். மதர் ப்ராஜெக்ட் ஒரு சின்ன சிமுலேஷன் இன்ஜின்.
இது என்ன பண்ணுனா யூசர்ஸ் பணம், ரிசோர்ஸ் மாதிரியான சில விஷயங்களை இன்புட்டா கொடுப்பாங்க. இந்த சிஸ்டம் கொஞ்ச நாள் கழிச்சு இதோட விளைவுகள் என்னவா இருக்கும்னு கணிச்சு சொல்லும். இதுக்கு பைதான், ஃபாஸ்ட் ஏபிஐ, PostgreSQL மதி டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம். நீங்க இந்த ப்ராஜெக்ட் செய்யும்போது நீங்க வெறும் கோட் மட்டும் எழுதல. ஒரு பெரிய பிரச்சனையை ஒரு சிஸ்டமா பார்த்து அதுக்கு லாஜிக் உருவாக்குற உங்க திறமையை இது நிரூபிக்கும். ரெண்டாவது ப்ராஜெக்ட் உங்க டெக்னிக்கல் திறமையை இன்னும் ஆழமா காட்டும். அதாவது ஒரு ஏபிஐ சர்வீஸ். இது ரொம்ப கஷ்டமான கணக்குகளை போட்டு எந்த வழியில செஞ்சா வேலை வேகமா முடியுதுன்னு ஒப்பிட்டு சொல்லும். இதுக்கு நம்பாய் மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணலாம். இதை செய்யும்போது வேலையை முடிச்சா போதும்னு இல்லாம எப்படி சிறப்பா வேகமா முடிக்கிறதுன்னு நீங்க யோசிக்கிறீங்கன்னு தெரியும். இதுதான் அந்த ஹல்க் வர்சஸ் ஆட்டம் மேன் வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு காட்டுறதுக்கு ஒரு பெரிய ப்ரூஃப். மூணாவது ப்ராஜெக்ட் இன்னும் ஒரு படி மேல போய் நிஜ உலக பிரச்சனைகளுக்கு உங்க டெக் ஸ்கில்ல எப்படி பயன்படுத்துறீங்கன்னு காட்டும். உதாரணத்துக்கு, ஒரு கம்பெனியில சம்பளம் எப்படி எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்கப்படுது, இல்ல சமூகத்துல பண ஏற்றத்தாழ்வு எப்படி இருக்குங்கிறத சிமுலேட் பண்ணலாம். நாம ஆரம்பத்துல பேசின அந்த நியாயம், மதிப்பு மாதிரியான விஷயங்களை நீங்க டெக்னாலஜி மூலமா அணுகும்போது உங்களுக்கு பிசினஸ் பத்தின புரிதலும் இருக்குன்னு இது காட்டும். புரிஞ்சுக்கோங்க, இந்த 3 ப்ராஜெக்ட்டும் வெறும் கோடு கிடையாது. இது உங்களால பெரிய சிஸ்டம் மாதிரி யோசிக்க முடியும், சிக்கலான பிரச்சனைகளை தீர்க்க முடியும்னு காட்டுறதுக்கான ஒரு நேரடி ஆதாரம். உங்க ரெஸ்யூமேல எழுத முடியாத விஷயங்களை இந்த ப்ராஜெக்ட்ஸ் பேசும். சரி, இந்த விவாதத்தை நான் ஒரு கேள்வியோட முடிக்க ஆசைப்படுறேன். நீங்க இப்ப பண்ற வேலை, கத்துக்கிற ஸ்கில்ஸ் எல்லாமே உங்க தற்போதைய வேலைக்காக மட்டும்தானா? இல்ல உங்க எதிர்காலத்துல நீங்க என்னவா ஆகணும்னு ஒரு கனவு இருக்கே, அதுக்காகவா? யோசிச்சு பாருங்க.